அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக கோடியக்கரைக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கோடியக்கரை போகிறதுக்கு வேதாரண்யத்துலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது, லோக்கல் டவுன் பஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் ஃபேர் 13 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஃப்ரீக்வன்சியில் பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கோடியக்கரை போகணுன்னு நினைக்கிறவங்க வேதாரண்யத்தில் இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்தே பஸ் கிளம்பும். அப்படி இல்லைன்னா அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனில் இறங்கி கூட கோடியக்கரை போக முடியும். அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து வந்தீங்கன்னா மெயின் ரோடு வரும். வேதாரண்யத்துலேருந்து கிளம்புற அந்த பஸ் அந்த மெயின் ரோடு வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் அங்கேயும் போட் பண்ணலாம். பட் என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன், வேதாரண்யத்துலேயே இறங்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்ட், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பஸ் எந்த டைம் வரும்னு அட்லீஸ்ட் கேட்கறதுக்கு டைம் கீப்பர் ஆஃபீஸாக இருக்கும். பட் அகஸ்தியம்பள்ளியில் கிடையாது. நான் வேதாரண்யத்தில் இறங்கி தான் அங்கேருந்து கோடியக்கரைக்கு பஸ்ஸில் தான் பயணம் செஞ்சேன். இந்த வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை போகிற அந்த ரோடுக்கு 2 பக்கமே அந்த உப்பெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த பகுதியில் நிறைய உப்பு தயாரிப்பு அந்த பணிகள் நடக்குது. இங்கேருந்து தயாரிக்கிற உப்பு மற்ற மாவட்டங்கள், மாநிலங்களுக்கு லாரி மூலமாகவும் கூட்ஸ் ட்ரெயின் மூலமாகவும் கொண்டு போகிறாங்க. கோடியக்கரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கேருந்து அதாவது கோடியக்கரையிலேருந்து இலங்கை எல்லை வெறும் 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாலே, படகு மூலம் பயணம் செஞ்சாலே ரீச் பண்ணிடலாம். அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு தனுஷ்கோடி மாதிரி தான் சொல்லலாம் இந்த கோடியக்கரையும் பீச்சும். நான் லைவாக விசிட் பண்ணும்போது அந்த கோடியக்கரை பீச் ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளியராக ப்ளூ கலரில் இருந்தது. ஆல்மோஸ்ட் தனுஷ்கோடி போனால் எந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு கிடச்சிது அந்த பீச் பார்க்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க போர்டில் ராமர் பதம். இந்த இடம் வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை போகிற ரோட்லேயே தான் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லலாம். அதே மாதிரி குழகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதுவும் ஒரு பழமையான சிவன் கோயில் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் நாவலில் வர அந்த கோயில் தான் இந்த குழகர் கோயில். அந்த நாவலில் வர பூங்குழலி கேரக்டரோட ஊர் தான் இந்த கோடியக்கரை. அதில் வர இந்த கோயில் தான் இந்த குழகர் கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான கோயில். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 பக்கம் அந்த உப்பெல்லாம் பார்க்கலாம். அந்த வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக லெஃப்ட்டு சைடில், இந்த ரோடோட லெஃப்ட்டு சைடில் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து கோடியக்கரை பழைய மீட்டர் கேஜ் ரயில் பாதை அந்த வழித்தடம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. தண்டவாளம்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வழித்தடத்தில் இப்போ முள் புதர் மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன பாலங்கள்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. பழைய பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ரயில்வே பாலம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் சிதலம் அடைஞ்சு இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த க்ரீன் கலர் பாதை மாதிரி போகிற அந்த வழித்தடம் எல்லாமே கோடியக்கரை போகிற லைன் தான் அது. இந்த லைனை ப்ராட்கேஜ் கன்வர்ஷனாக மாற்றினாங்கன்னா கோடியக்கரைக்கு டைரெக்டாக ட்ரெயின் சர்வீஸ் விடலாம். பட் இன்னும் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. ஃப்யூச்சரில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோடியக்கரையில் பார்க்க வேண்டிய நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, பேர்ட் சாங்சுரி இருக்குது. அதெல்லாம் நான் விசிட் பண்ணல. லைட் ஹவுஸ் இருக்குது, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். ஆனால் அது ஈவினிங் தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க, ஈவினிங் 3 to 5. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கமும் இருக்குது. ஆனால் அந்த கலங்கரை விளக்கம் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி உள்ளே போனீங்கன்னா தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போக முடியும். ஆனால் அது ஃபுல்லாக சதலமடைஞ்சிச்சு. இப்போது சில பகுதி மட்டும்தான் அந்த கலங்கரை விளக்கமோட வியூ நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோடியக்கரையில் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் இலங்கை வல்வெட்டித்துறையில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலோட அந்த சிலை தான் இலங்கையில் இருக்குது. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற அந்த வல்வெட்டித்துறையில் இருக்கிற அந்த முத்துமாரியம்மன் கோயிலோட சிலை இங்கே வச்சு வழிபடுறாங்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்தளவு உண்மைன்னு தெரில. ஆனால் இலங்கையிலேருந்து மக்கள் இந்த கோயில் திருவிழா போது வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்லலாமா வேணாமான்னு தெரில.
தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த கோடியக்கரை கிராமத்தில் சில மாதங்கள் இங்கேயே வீடு எடுத்து தங்கியிருக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் சில பேர் பார்த்துருக்காங்க. முக்கியமாக புயல் டைம்லலாம் உதவி செஞ்சுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பப் மூமெண்ட் சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக அது அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மெயினாக அந்த ஒரு விஷயம், ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட அந்த கலங்கரை விளக்கம், குழகர் கோயில், ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். லைவாக அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன சொல்லுவது, ஒரு பெருமையான மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது. பொன்னியின் செல்வன் நாவலில் வர அந்த குழகர் கோயில் இதுதாங்க. கோயில் உள்ளலாம் நான் போக முடியல. பட் தனியாக கோடியக்கரைக்குன்னு ஒரு நாள் மறுபடியும் வந்து இந்த எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுவேன். ஏன்னா இப்போ மெயினாக அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள், ஹைஸ்பீட் எலக்ட்ரிக் லோக்கோ அந்த ட்ரையல் ரன் வீடியோ கேப்சர் பண்ணதுக்காக தான் மெயினாக இந்த இடத்துக்கு நான் பயணம் செஞ்சு வந்தேன். அதில் எனக்கு கிடைச்ச டைமில் தான் இந்த கோடியக்கரையும் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. பட் இன்னும் டீட்டெயிலாக சுற்றி பார்க்க முடியல. ரோடு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி டிஸ்டன்ஸ்க்கு ரோடு நல்லா இருக்குங்க, மீதி டிஸ்டன்ஸ்க்கு ரோடு ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. மெயினாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வரும்போது ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது. அந்த இடத்துல ரோடு கண்டிஷன் அந்தளவு சரியில்லை. ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ செக் போஸ்ட் கடந்து தான் நீங்கள் வர முடியும். அங்கே மெயினாக செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா. மற்றபடி கோடியக்கரை ஒரு ரொம்ப சின்ன ஊர் தாங்க. ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் வீட்லேயே நடத்துகிற ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று பார்த்தா, இன்னொரு ஒரு சின்ன ஹோட்டல், 2 ஹோட்டல் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் தான் நான் சாப்பிட்டேன். மதியானம் லஞ்சு சாப்பிட்டேன். 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க. மீன் குழம்பு சாப்பாடு தான். மீன் குழம்பு, ரசம், மோர், ஒரே ஒரு பொரியல், மீன் வறுவல், இதுதான் வந்து மெனு. அந்த இடத்துல கிடச்சதே பெரிய விஷயம் தான். டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸாக்டாக கோடியக்கரை அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது. வீடு தான் ஆக்சுவலாக, வீட்டுக்கு வெளியில் கடை மாதிரி நடத்துகிறாங்க. 2-3 சின்ன அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை அந்த மாதிரி கடை தாங்க இருக்குது. மற்றபடி மெயினாக நீங்கள் பெரிய ஊர்னு சொன்னீங்கன்னா வேதாரண்யத்தை தான் நீங்கள் ஏதாவது மெயினாக வாங்கணுன்னா அங்கேயே வாங்கிட்டு வந்துடணும். இப்போ வந்து கோடியக்கரை பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் பார்க்குற சின்ன பில்டிங் தான் கோடியக்கரை பஸ் ஸ்டாப். வேதாரண்யத்துலேருந்து கிளம்புற பஸ் இந்த இடத்துலோட நிறுத்திடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் பீச்சுக்கு நடந்து தான் போகணும். சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ பீச்சுக்கு நடந்து போகிற பாதை தான் பார்க்குறீங்க. 2 பக்கம் முள்காடு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வேதாரண்யத்துலேருந்து ஆட்டோ எடுத்து ஆட்டோலேயே நான் சொன்ன இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆட்டோவுக்கே கிட்டத்தட்ட ஒரு 700 800 வந்து கேட்குறாங்க அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்கு. வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வேதாரண்யம் வரத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு கரெக்டான டீலிங்காக தெரியல. ஸோ அதனால் பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்டு அட்லீஸ்ட் வெறும் பீச்சாவது பார்த்துட்டு வந்துடலாம், பீச் லைட் ஹவுஸாவது பார்த்துட்டு வந்துடலான்ட்டு பஸ்ஸில் தான் பயணம் செஞ்சேன். இதுதாங்க கோடியக்கரை கடற்கரை. ப்ளூ கலரில் தாங்க இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணிலாம் பார்க்கும்போது. அலைகள் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுலாம் கிடையாது. ரொம்ப ஒரு மெதுவான அலைகளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட தனுஷ்கோடி பீச் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் தான் இந்த பீச் பார்க்கும்போது எனக்கு கிடச்சிது. கடல் வழியாக போனோன்னா இங்கேருந்து இலங்கை வெறும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். யாழ்ப்பாணம் வந்து ஒரு 48 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க அங்கே லோக்கல் மீனவர்களை கேட்கும் போது. அந்த காலத்தில் இந்த கடல் வழியாக வணிகம்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் இந்த கோடியக்கரை. ட்ரெயின் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அகஸ்தியம்பள்ளியிலேருந்து கோடியக்கரை ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட ரயில் பாதை வந்து இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. அந்த வழித்தடம் அப்படியே தான் இருக்குது. தண்டவாளம் மட்டும் எடுத்துட்டாங்க. இன்னும் கூட அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பழைய பாலங்கள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்காது. அந்த ரயில் பாதையை இன்னும் கொண்டு வரலன்னா, இப்போ அந்த ரயில் பாதை போகிற வழியில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கனால அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்களை கேட்கும்போது சொன்னாங்க. ஹோப் அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து கோடியக்கரை வரைக்கும் அகல ரயில் பாதை அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த கோடியக்கரை சுற்றுலாத்தலம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மேபி நிறைய பேர் தெரியாமலும் இருந்திருக்கும். பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லாதனால தற்போதைக்கு ஓரளவுக்கு க்ளீனாக தாங்க இருக்குது இந்த பீச். இன்கேஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடம்லாம் வந்து இவ்வளோ க்ளீனாக நம்ம பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் கவரு
இப்போ நான் காமிச்ச அந்த மாதிரி பாட்டில்லாம் நிறைய போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு வகையில் இப்படியே இருக்குது நல்லதாக தான் எனக்கு தோணுது. இதுதாங்க அந்த லைட் ஹவுஸ், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இது வந்து ஈவினிங் 3லேருந்து 5 மணி வரைக்கும் தான் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கிறாங்க. இதுதாங்க கோடியக்கரை ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இப்படி தான் இருக்குது இதோட கண்டிஷன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த பாலம்லாம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. பட் இதுக்கு மேலே உள்ளே போக முடியல, ஏன்னா ரொம்ப புதர் மாதிரி இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் எடுக்க முடிஞ்சுது கோடியக்கரை ரயில்வே ஸ்டேஷன் வியூ. சென்னையிலேருந்து கோடியக்கரைக்கு ட்ரெயின் மூலமாக வரணுன்னா டைரக்ட் ட்ரெயின் வந்து இருக்குது உங்களுக்கு. அதாவது தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை வாரத்தில் 3 நாள் ஆப்ரேட் பண்ண அந்த ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா திருத்துறைப்பூண்டி வந்துடலாம். திருத்துறைப்பூண்டிக்கு அதிகாலை 2:30 மணிக்கு வரும். திருத்துறைப்பூண்டிலே கனெக்டிங் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. காலையில் 4:50க்கு ஒரு ட்ரெயின் கிளம்பும் திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளிக்கு வயா வேதாரண்யம். அந்த ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் டேரெக்டாக வேதாரண்யம் வந்துடலாம், இல்லை அகஸ்தியம்பள்ளியும் போகலாம். வேதாரண்யம் ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட். அது இல்லாமல் அங்கேருந்து தான் பஸ்ஸு கிளம்பும் கோடியக்கரைக்கு. ஸோ வேதாரண்யத்தில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து தாம்பரம் ராமேஸ்வரம் டெய்லி ட்ரெயினும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் திருத்துறைப்பூண்டி வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் திருத்துறைப்பூண்டி இறங்கிட்டிங்கனாலும் அங்கேருந்து வேதாரண்யத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ் இருக்குது. இல்லை ட்ரெயின் கனெக்டிவிட்டி அந்த டைமுக்கு இருந்தால் வரலாம். பட் அதிகாலையில் வருதுனால ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்காது. திருத்துறைப்பூண்டிலேருந்து வேதாரண்யத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்லேயும் பயணம் செய்யலாம். அது இல்லாமல் சென்னையிலேருந்து வேதாரண்யத்துக்கு டேரெக்டாக பஸ் சர்வீஸே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக பஸ்லேயும் வேதாரண்யம் ரீச் பண்ண முடியும். இதுதாங்க வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்ட். திருத்துறைப்பூண்டிலேருந்து வேதாரண்யம் டிக்கெட் ஃபேர் வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி இல்லைன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளி நீங்கள் பஸ்லேயே வரலாம். ஆனால் திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யணுன்னா திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் ட்ராவல் பண்ண முடியும். திருத்துறைப்பூண்டிலேருந்து வேதாரண்யத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 15 to 30 minutes ஃப்ரீக்வன்சியில் திருத்துறைப்பூண்டிலேருந்து வேதாரண்யத்துக்கு பஸ் சர்வீஸ் வந்து இருக்கும். ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக இருக்கும், செகந்திராபாத் ராமேஸ்வரம். அது வந்து வீக்லி ட்ரெயின். தேர்ஸ்டே மட்டும் அந்த ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் திருத்துறைப்பூண்டி. ஸோ அந்த ட்ரெயின்லையும் நீங்கள் வரலாம். இதுதாங்க நான் கோடியக்கரை விசிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.